ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்க பயணம். பல்வேறு முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் அமெரிக்காவில் கையெழுத்தாக உள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். ஆளுநரின் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பு. அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்பு. தனிப்பட்ட முறையில் கருத்து மோதல்கள் இருந்தாலும் ஆளுநர் பொறுப்பை மதிக்க வேண்டும். ஆளுநர் தேநீர் விருந்தில் நான் கூட கலந்து கொள்வேன், அதில் தவறொன்றுமில்லை என சபாநாயகர் அப்பாவு கருத்து. அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி செயல்படுகிறார். ஆர்.என். ரவி ஆளுநராக நீட்டிப்பது தமிழகத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் நல்லதல்ல என எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து. தகைசால் விருது வழங்கியது எனது உழைப்பிற்கு கிடைத்த மரியாதை. தகைசால் விருது வழங்கி கௌரவித்த கலைஞர் கருணாநிதியின் அன்பு மகன் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி என குமரி அனந்தன் நெகிழ்ச்சி. அக்டோபர் மாதம் முதல் பாம்பன் புதிய ரயில் பாலம் பயன்பாட்டிற்கு வரும். தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் அறிவிப்பு. பழவேற்காடு பகுதி மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல தடை. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நாளை ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் மீனவர்களுக்கு தடை. வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. ட்ரம்புடன் இணைந்து எலான் மஸ்க் நடனமாடும் வீடியோ வைரல். எங்களை வெறுப்பவர்கள் AI என சொல்லக்கூடும் என எலான் மஸ்க் பதிவு. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.